வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. நானும் அந்த தம்ப்நெயிலை பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. நம்ம லோக்கின்னு என்ன வேண்டாத வேலை பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல. இதை வேற நம்ம சப்ஸ்கிரைபர் நமக்கு எப்போ அனுப்புகிற பிரைம்ஸா அவர் பேரனை தப்பா சொல்லி அடிபட்டு அவர் பேரனா நோட் பண்ணி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். பேரனை நோட் பண்றீங்களா? அவரோட பேரனை நோட் பண்றீங்க? பேரனையா? ஐயா சே பேரனை எல்லாம் நோட் பண்ணல பைத்தியமே. வந்து இப்ப அவர் பேரை கொண்டு வரணும் ட்ரை பேர் அவரை நேமை கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறேன். பட் முடியுதில்ல. நெக்ஸ்ட் வாட்டி நீங்கள் லிங்கை சென்ட் பண்ணுங்க, அப்புறம் உங்கள் பேரை நான் கண்டிப்பாக கொண்டு வருவேன். ஸோ லோக்கியானா உள்ள என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல, என்ன இதுன்னு கூட தெரியல எனக்கு. ஸோ தெரியலன்னு எப்படி தெரியும்? பார்த்தா தானே தெரியும். ஓகே, இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மறக்காம ரெட் ஆட் கமெண்ட் பண்ணுங்க. பல இல்லடி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தோம்னா மறக்காம ரெட் ஆட் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னா பிளாக் ஹேட்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன இருந்தாலும் நீங்கள் கழுவி தான் ஊற்ற போகிறீங்க, அதை எதை வேணாலும் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ல. இந்த போனையும் பாஸ் பண்ணிக்கமோ நினைச்சிட்டு இருந்தேடா, பீரே அடிக்குதேடா. என்னது யோ லோக்கி, என்னயா இது? நீ எடுக்கிற படத்தெல்லாம் லவ்வர்ஸ்லாம் பார்த்து மர்டர் பண்ணி விட்டுட்டு இருக்கிறேன். ஆனா இந்த பக்கம் பார்த்தா ஆல்பம் சாங்ல ரொமான்ஸ்ல பூந்து விளையாடிட்டு இருக்கியே. சத்தியமா இந்த விஷுவலை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்திருக்கும். லோகேஷ் கனகராஜ் அவர்கள், ஸ்ருதிஹாசன் அவர்கள் கூட ஏதோ ஒரு ஆல்பம் சாங் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துட்டு ஏதோ நார்மலான ஒரு ஆல்பம் சாங்கா தான் இருக்க போகுதுன்ற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்ல இருந்தது. இவங்க பண்ணி வச்சிருக்க சம்பவத்தை பார்க்கும்போது எல்லாரும் வாயை பொழந்துட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இனிமேல் சாங்ல என்னெல்லாம் இருக்குது, இது சாங் பார்க்கும்போது என்ன ரியாக்ஷன் வந்ததுன்றதான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். எனது வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்த நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் டூட் அஸ்வின். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது வீடியோ பார்த்துங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் வரும். அதாவது கமலஹாசன் அவர்களுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியான ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸ்ல ஒரு ஆல்பம் சாங் எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. லோகேஷ் கனகராஜ், கமலஹாசன், ஸ்ருதிஹாசன் 3 பேர் நின்னுட்டு ஏதோ ஒரு விஷுவல் பைட் மாதிரி வந்துட்டு இருந்தது. கமலஹாசன் அவர்கள் இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்கிறதாகவும், ஸ்ருதிஹாசன் அவர்கள் வந்து இந்த பாட்டை கம்போஸ் பண்ணியிருக்கிறதாகவும், கூடவே நடிச்சு கொடுத்துக்கிறது வந்து லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற மாதிரி வந்திருந்தது. ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, நல்ல கலர்ஃபுல்லா இருந்தது, பிங்க் கலர்ல இனிமேல் அப்படின்ற மாதிரி. ஸ்ருதிஹாசனும் லோகேஷ் கனகராஜும் உட்காந்துக்கிட்டு ஏதோ கேம் விளையாடுற மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆயிருந்தது. ஓகே, ஏதோ ஒரு ஃபன்னான ஒரு ஆல்பம் சாங்கா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம பெருசா இதுல என்ன இருக்க போகுதுன்றது வந்து யாருக்குமே ஜட்ஜ் பண்ணவே முடியல. ஏன்னா லோகேஷ் கனகராஜோட கேரக்டர் நம்ம இத்தனை வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். தலைவன் வந்து அப்படியே சைலண்டா இன்ட்ரோவர்ட் மாதிரியே இருப்பாப்ல, ஆனா சைலண்டா சம்பவத்தை வந்து படத்துல காட்டிட்டு போயிடுவாரு. அதே குறிப்பா அந்த லவ் சீன்ஸ் எல்லாம் வரும்போது எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டு இதுக்குன்னே ஒரு மீம் டெம்ப்ளேட் எல்லாம் கிரியேட் ஆகி இருந்தது. லோக்கி படம்னாலே லவர்ஸ்க்கு பாதிப்பு அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி. சோ அந்த மாதிரியான மைண்ட் செட் இருந்ததுனால இப்ப பார்த்த விஷுவல்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சடனா இந்த சாங்க பார்த்ததும் லோகி அவர்களுடைய இந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே வாயை பழந்துட்டு பார்க்க ஆரம்பிக்கிறோம். லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கமலஹாசனுடைய தீவிர ரசிகர். அவர் வச்சு படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கனவுலே இல்லாம இருந்தது. ஆனா அதுவும் நடந்து போயிடுச்சு. இப்போ ஒரு பொண்ணு கூடயே நடிக்கிறாரு. பொண்ணு கூட நடிக்கிறதா இருந்தாலும் கூட பரவாயில்ல, எக்ஸ்ட்ரீமா போய் நடிக்கிறாப்ல. சத்தியமா இதெல்லாம் வந்து யாருக்குமே கிடைக்காத வரங்கள் லோகேஷ் கனகராஜ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ரொமான்ஸ் கொஞ்சம் ஓவராவே இருக்கிற மாதிரி தெரியுது. 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரு கெமிஸ்ட்ரி வந்து வாண்டடா வச்ச மாதிரி தான் இருந்தது எனக்கு பர்சனலா பார்க்கும்போது. லோகேஷ் கனகராஜோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்க்கும்போது ஐயோ கமலஹாசன் அவர்கள் சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வார்த்தைக்காக வேணும்னு வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருந்தது. நீங்க இந்த டீசர் விஷுவல்ஸ்ல பார்க்கும்போதே தெரியும், ஒரு மாதிரி வேண்டாம் வெறுப்புக்குன்னு உட்காந்துக்கிட்டு ஸ்ருதிஹாசன் பக்கத்துல நின்று ரொமான்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். தியேட்டர்ல லுக் விடுறது என்ன, பார்ட்டில தள்ளி விடுறது என்ன, 2 பேர் லிவிங் டுகெதர்ல இருக்கிற மாதிரி காலங்காத்தால எழுந்து பல்லு விளக்கும் போதே ரொமான்ஸோட இருக்கிறது என்ன, சோஃபால கட்டி பிடிச்சிக்கிட்டு கபலிகரம் பண்றது என்ன, இதெல்லாம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் தூக்கலா இருக்கிற மாதிரி இருக்குது. இது வேற யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா இது நார்மலா போயிருந்திருக்கும். ஆனா லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரி பண்றதை பார்க்கும்போது தான் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குது. கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் போனா கதறி வச்சிருக்காங்க, ஐயோ லோக்கி நீயா இப்படி, லோக்கி ராக்குடு ஃபேன்ஸ் ஷாக்குடு அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா பார்க்க முடிஞ்சது. எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மொமெண்டா தான் இருக்குது. ஐ திங்க் இந்த ஆல்பத்தோட டீசரை பார்க்கும்போது ஒரு ரொமான்ஸ் ஸ்டோரியை காட்டிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது தான் கடைசியா இருக்க போகுது. அதுக்கப்புறம் இனிமேல் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோட இந்த ஆல்பம் சாங் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தோணிக்கிட்டு இருக்குது. கமல்ஹாசன் அவர்கள் என்ன மாதிரியான லிரிக்ஸ் கொடுக்க போறாரு, இந்த டீசர் கட்லயே இவ்வளவு ரொமான்ஸ் இருக்குது, ஃபுல் வீடியோல என்ன மாதிரியான விஷுவல்ஸ்
விஷுவல்ஸ்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்றதெல்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஈகரா வெயிட்டிங்ல இருக்குது. நேத்து ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஓடி வந்து அண்ணா பாத்தீங்களா இதை லோகேஷ் கனகராஜ் என்ன சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு, நீ எல்லா வேலையை விட்டுட்டு இதை பாரு அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்கு எல்லாம் ஹைப் ஆகிட்டாங்க. சோ கண்டிப்பா இந்த பாட்டு நல்லா இருந்ததுன்னா நல்ல ஒரு ரீச்சையும் கொண்டு போகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு லிட்டரலி ஷாக்குப்பா லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றத பார்க்கும்போது. உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்தது இந்த இனிமேல் டீசரை பார்க்கும்போது? அப்படியே கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா நம்ம பிள்ளைங்க எல்லாரும் என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பார்த்து இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் டூட் அஸ்வின். ஸோ எனக்குமே இது வந்து எனக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அதுவும் அந்த சோஃபா வைத்தறிச்சலாம் சரி வயிற்றுச்சல் இதுக்கு நம்மளால நடிக்க முடியுமா நான் அவங்க கூட. அதாவது நான் எடுத்துகிட்டு வந்தது என்னென்னா பார்த்தீங்கன்னா அந்த டீசரில் அது சாரி அந்த தம்ப்நெயில்ல வந்து இப்படி இருந்துச்சு. அப்போ என்னடா லோக்கியான என்னடா பண்ணி வச்சிருக்கா அப்படிதான் நானும் நினச்சேன். நம்ம சப்ஸ்கிரைபராக நமக்கு சென்ட் பண்ணி தந்துருக்காங்க. அப்போது அதுக்குள்ளே அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கணுன்ட்டு ஈகர இடத்துல வந்தா தலைவன் வேறு ரகத்தில் பண்ணி வச்சுருக்கான். ஆனால் பட் அவரோட கான்செப்ட் எல்லாம் பார்த்தேன்னா எல்லா படத்துலையுமே லவ் பண்ணி அந்த எல்லாத்துலேயுமே போட்டு தள்ளுற மாதிரி தான் சீன் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு ஆல்பம் சாங் இந்த சாங்கில் வந்து தலைவன் லவ் போர்ஷனில் வந்து பின்னி எடுத்துருக்காப்புல. அதுவும் இடையில அந்த அவர் சொன்ன மாதிரி வேண்டாம் வெறுப்பா நின்று ரொமான்ஸ் பண்ண மாதிரி அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வந்து அப்படியே தான் தெரிஞ்சுது. அந்த கேரளா சாரி அந்த இதில் வந்து அந்த சிரிப்பு வந்து நல்லா இருந்துச்சு. இன்னொரு அந்த தேட்டருக்கு கிட்ட நிற்க சீன் இருந்துச்சுல, அதில் வந்து ஏதோ வேண்டாம் வெறுப்பா நின்ன மாதிரி ஏதோ நிற்கணுமே அப்படிங்கிறதுக்கு நின்ன மாதிரி இருந்து. இந்த கிளிம்ஸ் நம்ம இன்னும் பார்க்கல. ஏன்னா இனிமேல் சாங் அது அதோட டீசர் ஏதோ வந்திருக்கு. நம்ம நெக்ஸ்ட் அதை வந்து பார்க்கலாம். பட் என்னன்னு நமக்கு தெளிவாக தெரியணுமோ வேண்டாம். பாட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அது வரைக்கும் மூடிட்டு நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பண்ணுறதுக்கு போவோம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.